அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் செஃப் ஷக்கீல். நீங்கள் பார்க்குறது நம்முடைய செஃப் ஷக்கீல் கிச்சன்ஸ் சேனல் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. வாங்க, இப்போ நம்ம சகோதரர் வந்து நமக்கு சாக்கோல் சிக்கன் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்கிறார். நமக்கு வாங்க எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்கலாம். சொல்லுங்கள், என்ன செய்ய போகிறீங்க பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம வீட்டிலே எப்படி சார்கோல் சிக்கன் செய்யலான்னு பார்க்க போகிறோம். சார்கோல் சிக்கன் நான் செய்ய போகிறேன், ஆனால் மசாலா மட்டும் நம்ம பாய் செய்ய போகிறார். ஏன் நீங்கள் மசாலா நீங்கள் சாக்கோல் செய்யறதுக்கு நான் மசாலா போடணுமா? ஏன்னா நீங்கள் பெரிய செஃப்பாச்சே. சரி, நான் மசாலா போட்டு தரேன், நீங்கள் சாக்கோல் சிக்கன் நீங்கள் தான் செஞ்சு தரேன். நான் தான் செஞ்சேன். ஓகே, அவர் செய்கிறாரு, நான் மசாலா போட்டு தரேன். அதுக்கு வாங்க பார்க்கலாம். இன்ஷால்லா செஞ்சு தரீங்களா? எனக்கு இன்ஷால்லா கண்டிப்பாக சூப்பராக இருக்குமா? நல்லா சூப்பராக. வாங்க இன்ஷால்லா பார்க்கலாம் எப்படி செய்கிறாரு நம்ம சகோதரர். நமக்கு செஞ்சு தரேங்கிறாரு. வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம். கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். வாங்க பார்க்கலாம். சிக்கனை சுத்தமாக நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு நம்ம அதை வாஷ் பண்ணிடுவோம். முதல்ல நம்ம 1 கிலோ சிக்கனுக்கு தேவையான மசாலாக்களை நம்ம எடுத்துருவோம். இஞ்சி பூண்டு 1 ஸ்பூன் எடுத்துப்போம். அதே மாதிரி சிக்கன் மசாலா 2 ஸ்பூனு, மல்லித்தூள் 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். அதே மாதிரி கரம் மசாலா 1 ஸ்பூனு, மிளகாய்த்தூள் 1 ஸ்பூனு, உப்பு தேவையான அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். இந்த மசாலாக்கெல்லாம் எடுத்து வச்சுட்டு ஒரு 100 கிராம் தயிரில் இந்த மசாலா எல்லாத்தையும் போட்டு நம்ம நல்லா கலந்துட்டு நல்லா அழகாக சூப்பராக கலந்துக்குவோம். கலந்துட்ட பிறகு நம்ம கழுவி வச்சுருக்கிற சிக்கன், அதாவது நல்லா சுத்தமாக கழுவி தண்ணி இருத்து வச்சுருக்கணும். அப்படியே கழுவுன உடனே போட்டுறக்கூடாது, தண்ணி இல்லாமல் சுத்தமாக வடிகட்டி போடணும். மசாலாவை நல்லா கலந்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்கிற அந்த சிக்கனை எடுத்து இதில் போட்டு கலக்கணும். தண்ணி சுத்தமாக இருக்கக்கூடாது. போட்டுட்டு கலந்து நல்லா ஒரு 1 மணி நேரம் அளவுக்கு நம்ம வந்து இதை நல்லா ஊற போடணும். மசாலா போட்டு நல்லா கலந்துடணும். நல்லா மசாலா வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். கறியும் மசாலாவும் நல்லா அழகாக மிக்ஸ் ஆகணும். கொஞ்சம் கூட திப்பியாக நிற்கக்கூடாது. நல்லா மசாலாவும் சிக்கனும் ஈவனாக கலந்துடணும். அதுக்கப்புறம் ஒரு 1 மணி நேரம் அளவுக்கு நம்ம வந்து அதை ஊற போட்டுடணும். 1 மணி நேரம் ஊற போடுறது நம்ம வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருந்துச்சுன்னா ஃப்ரிட்ஜில் கூட நம்ம அதை வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணும்போது இன்னும் நமக்கு அது ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும், நல்லா ஊறி வரும். அதே மாதிரி நம்ம அந்த 1 மணி நேரம் நல்லா ஊறின பிறகு நம்ம அதை சமைக்கணும். மக்களே, இதுதான் எங்கள் ஊர், நான் பிறந்து வளர்ந்த ஊர். பார்த்துங்க, சுற்றி எங்கள் ஊரை சுற்றி மலைகள் தான் இருக்கும். சூப்பர் அழகாக இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத. சுற்றி மலைகளாக இருக்கும். அதுக்கு நடுவில் தான் நம்ம ஊர் இருக்குது. இவர் இங்கே சாக்கோல் ரெடி பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் என்ன சாக்கோல் ரெடி பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆமாம், சார்கோல் தான் ரெடி பண்ணிட்டுருக்கோம். ஆஹா, ஏன்னா இப்போ நம்ம செய்ய போகிறது சார்கோல் சிக்கன் தானே. ஆஹா, அதுக்காக கங்கு ரெடி பண்ணுறீங்க. ஆமாம், ரைட் பண்ணுங்கள். அதுக்கு இவரெலாம் ஹெல்ப் பண்ணுறாரு அவங்களுக்கு? ஆமாம், சின்ன சகோதரெல்லாம் ஹெல்ப் பண்ணுறோம். ரைட் ஹெல்ப் பண்ண. அங்கே அவர் சாக்கோல் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. நீங்கள் என்ன இங்கே அடுப்பு பற்றி வச்சுருக்கீங்களா? எதுக்கு அடுப்பு பற்றிக்கிறீங்க? போட்டு அப்போதானே எரிக்க முடியும். ஆஹா, இது எரிச்சிட்டு அப்புறம் அது சாக்கோல் போட்டுருவீங்களா? ஓஹோ, ஐடியாவா உங்களுது? அப்படியே நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லுங்களேன். சேனல் அப்படியே லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே. சார்கோல் போட போகிறோம். சார்கோல் போட போகிறீங்களா? என்ன சாக்கோல் போட்டுறீங்களா? போடுங்க. இப்போ எவ்வளோ சாக்கோல் போடுறீங்க? கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இருக்கிறீங்களா? பண்ணுங்க. ஆயிடுச்சா? இல்லை, இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது. ஆனால் ரெடியாக வந்துச்சு முக்கால்வாசி. இப்போ கங்கு ரெடி. சிக்கன் மசாலா போட்டு ரெடியாக இருக்கு. இது வந்து 1 மணி நேரம் சிக்கன் நம்ம மசாலா போட்டு ஊற வச்சுருக்குறோம். உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஏதாவது கம்மி இருந்தால் நீங்கள் சார்கோல் சிக்கன் செய்கிறதுக்கு எடுத்துக்கோங்க. ஓகே, வச்சிடலாமா? என்ன பண்ண அடுத்து சிக்கன் வைக்கணும். இப்போ நம்ம சிக்கன் எடுத்து வைக்க போகிறோம். எடுத்து வச்சிடலாமா? இப்போ நம்ம சிக்கன் எடுத்து வச்சிடலாம். இப்படி தான் வேகணுமா அதை? இப்போ பாருங்க எப்படி வைக்கணும். காய்ஸ், ரொம்ப தீச்சிடாதீங்க, அப்புறம் சிக்கன் வெந்து போயிடும், ஆனால் சாப்பிட முடியாது. நீ சொல்லுமா? காய்ஸ், ரொம்ப தீ ஊற்றாதீங்க, அப்புறம் சிக்கன் வெந்து போயிடும், அப்புறம் சாப்பிட முடியாது. அப்புறம் நம்ம கொஞ்சம் நல்லா விசில் அடிச்சிக்கலாம். ஓகே, இப்போ இப்படி தான் செய்யணுமா இதை? ஆமாம். இப்போ அது நீங்கள் எப்படி இப்போ திருப்புவீங்க? அதை திருப்புறதுக்கு நம்ம இன்னொரு கம்ப்யூட்டர் யூஸ் பண்ண போகிறோம். ஆஹா, அதை வச்சு திருப்பிடுவீங்களா? ஆமாம். வா அல்ஹம்துலில்லாஹ். வா சூப்பர்.
இப்போ இல்லை ஆயில் யூஸ் பண்ண மாட்டீங்களா? இல்லை ஆயில் யூஸ் பண்ண மாட்டோம். அதுலேயே வந்து அது வேக வைக்க ஆயில் மாதிரி அதுவே அதுலேயே ஆயில் வரும் அப்படின்றீங்களா? ஓகே ஓகே. இது வந்து எல்லாருமே சாப்பிடலாம். அப்போ ஹெல்த்தியான சிக்கன் தான் இது. ஓகேவா? கிறிஸ்பியா இருக்கும் நல்லா. நல்லா கிறிஸ்பியா. நீங்கள் இதை அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவீங்களா? ஆமாம். ரைட். ஃப்ரீ டைம் எல்லாம் கிடைக்கும்போது நாங்கள் வந்து அடிக்கடி சாப்பிடுவோம். எந்த மசாலாலாம் போட்டுக்கலாமா இதில்? நீங்கள் தான் செஃப் ஆச்சு, நீங்களே போட்டுருக்கீங்க. நீங்கள் தான் சொல்லணும். அடிக்கடி இப்படி தான் விசிறணுமா? ஆமாம், விசிறிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அனல் குறைஞ்சிடும். ஆஹா. கிட்டத்தட்ட நம்மளை ஆதிவாசி ஆக்கிட்டீங்களே. பாருங்க அது சிக்கனில் எப்படி ஆயில் அப்படியே கொட்டுது பாருங்க. நம்ம ஆயிலே போடலை. ஆனால் இது எந்த காலத்து சமையல் ப்ரோ? 1945. ஆமாம், நானும் உங்களுக்கு சூப்பர் டேஸ்ட்டு செஞ்சு தரேன்னு சொன்னீங்களே, அதுக்காக. தேங்க்யூ. என்ன இப்படி திருப்பி திருப்பி வேக வைக்கணுமா? ஆமாம், திருப்பி திருப்பி வேக வைக்கணும். இது வெந்துருச்சா? இது அரைவாசி தான் வெந்திருக்கு. நான் தான் வெந்திருக்கா? ஆமாம். ஓகே, நல்லா வேகணுமா இன்னும்? ஆமாம். எவ்வளோ நேரம் வேகும் இது? இன்னும் ஒரு 10 நிமிஷம் வேகும். 10 நிமிஷம் வேகுமா? மொத்தம் எவ்வளோ நேரம் வேகணும்? ஒரு 15 நிமிஷம். 15 நிமிஷம் வந்தால் போதுமா? இப்போ எந்த அளவுக்கு வேகுது பாருங்க. சும்மா எந்த அளவுக்கு அது வெந்துக்கிட்டு இருக்குன்னு பாருங்க. இதே ஃப்ளேமில் இருக்கணும். அந்த கங்குடி அந்த அனலில் மட்டுமே இது வெந்துச்சுன்னா நமக்கு சூப்பராக வந்துடும் பாருங்கள். ஆனால் ரொம்ப பொறுமை வேணும். இந்த நம்ம சாக்கோல் சிக்கன் சாப்பிட்றதுக்கு ரொம்ப பொறுமை வேணும். ஆனால் டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். நான் போட்டிருக்கிற அந்த மசாலாக்கும் இந்த சிக்கனுடைய அந்த இதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். ஆனால் ரொம்ப பொறுமை வேணும். நம்ம வீட்டில் ஏதாவது அடுப்பு இருந்துச்சுன்னா நம்மக்கிட்ட ஏதாவது கறி துண்டுச்சுன்னா போட்டு நம்ம இந்த கங்கை உருவாக்கிட்டு அந்த கங்கில் அப்படியே விட்டுறணும். கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்தில் வேகணும். அப்போ தான் வந்து அதோடைய டேஸ்ட்டும் அதோடைய ஃப்ளேவரும் நமக்கு கிடைக்கும். அப்போ தான் வெந்து சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். எப்படி இருக்கு பாய்? அருமையாக இருக்குது. சூப்பராக இருக்கா? வெந்திருக்கா பீஸு? நல்லா வெந்திருக்கு. பொறுமை வேணும். ஆமாம், பொறுமை வேணும். பீஸு காட்டு. நல்லா சூப்பராக வந்துருக்கு. ஒரு வழியாக நம்ம சார்கோல் சிக்கன் செஞ்சு முடிச்சிட்டோம். நீங்களே பாருங்கள் கைஸ், எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. வாசனை அப்படி கமன்னு அப்படி மூக்கில் ஏறுது, தாங்க முடியல. இப்போ நான் போய் சாப்பிட போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்யுங்க. நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.